அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைரமுத்து. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான 2BHK வீடு தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறோங்க. இதனுடைய டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 2.5 சென்ட் இடங்க. 2.5 சென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு பில்டப் ஏரியாவில் வந்து இந்த வீடு வந்து அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டோட அதாவது பிளாட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பார்த்த பிளாட்டில் வந்துடுங்க. வடக்கு பார்த்து வாசல் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க்கு காடி ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ல வந்து ஒரு ஸ்டீல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஸ்லோப்பில் வந்து ரேம்ப் அமைச்சிருக்காங்க. உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியுமா அப்படின்றது இந்த வீட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே வந்து நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங்கில் வந்து வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. இடையிலே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலரில் பீடிங் கொடுத்துருக்கிறது இன்னும் சூப்பராக இருக்குதுங்க. அது போக ஃப்ளோரிங்க்கு வந்துட்டு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூம் 2மே அட்டாச்சு டாய்லெட்டுங்க. அது போக அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. இந்தியன் கிளாஸட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அவுட்டர் டாய்லெட்டுங்க. கார் பார்க்கிங்லேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரனைட் லே பண்ணியிருக்காங்க. அது போக செட் அவுட் ஏரியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. யூஜி சம்ப் வந்து ஸ்டேர் கேஸ் கீழே வர மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க சைடில். ஸோ உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா டீக்குட் ஃப்ரேமில் வந்து டீக்குட் மெயின் டோர் அமைச்சிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டைப்பில் வந்துட்டுங்க அமைச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து மிரர் கிளாஸ் வந்துடுதுங்க. ஸோ உள்ளே போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால்லே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிவி யூனிட்லேருந்து எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பூஜை யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக மல்டிமீடியா டிவி யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா டோர் சைட்லேயே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பிவிசி பேனலிங் ஒர்க்கில் வந்து பண்ணியிருக்காங்க. பேஸ் யூனிட்டோட அமைஞ்சிருக்குதுங்க. அது போக 2x4 வந்து ஃப்ளோர் டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன் பார்க்கலாங்க. கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது அக்னி மூலையில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. 10க்கு 11 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் கிச்சன் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாடுலர் கிச்சன் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. 10 ஃபீட்டில் வந்து வால் டைல் செராமிக் டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது போக வந்துட்டு ஓவர் ஹெட் யூனிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டால் யூனிட் பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. பேஸ் யூனிட்ஸும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைலோட கலர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு நமக்கு மாடுலர் கிச்சனும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 11 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. கவுண்டர் டாப் வந்து கிரானைட் லே பண்ணி குவாட்ஸ் ரெடிமேட் குவாட்ஸில் வந்து சிங்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனி டேப் கனெக்ஷன் ஆரோ வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 2 யூபிவிசி விண்டோ 3x3 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 2 பெட்ரூம்ங்க. ஸோ சிம்ப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால 2மே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைச்சிருக்காங்க. இப்போ பார்த்துருக்கிறது 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்ச மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதில் சிங்கிள் சைடு அதாவது லாங்கர் ஸ்பேனில் வரக்கூடிய வால்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரில் வந்து டார்க் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற சைடு எல்லாமே லைட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட அதாவது இந்த பெட்ரூமோட மேற்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வால்ட்ரூப் அமைச்சிருக்காங்க. 3 டோர் வால்ட்ரூப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக லாக்கர் செட்டப்போட வந்துட்டு இந்த வால்ட்ரூப் வந்து வந்துருக்குதுங்க. ஸோ ட்ரிபிள் டோர் வால்ட்ரூப்புங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டடி டேபிளுமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து யூபிவிசி விண்டோ 3x4 வந்து ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 யூபிவிசி விண்டோங்க கிராஸ் வென்டிலேஷனுக்காக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதில் டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளஷ் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு வந்து மெயின் டோர் மட்டும் டீக்கூட்டில் அமைச்சிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட்டுங்க. டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10 ஃபீட் வரைக்குமே வந்து வால் டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க செராமிக்கில் வந்துட்டு. அது போக வந்துட்டு வெஸ்டர்ன் கிளாசட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் இருக்குதுங்க. ஷவர் கனெக்ஷனுக்கான ப்ரொவிஷன் இருக்குதுங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புக்கிங் பண்ண உடனே வந்து பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் கிச்சனுக்கு பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸ்மால் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ப்ரௌன் கலரில் வந்து சிங்கிள் வால்க்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் சைடில் அதாவது வெஸ்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லோவர் லாஃப்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் கீழே வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் எல்லாமே இதுங்க. இங்கேயும் ஒரு ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. அதுபோக வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க. வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 சென்ட் தாங்க இடம். ஸோ அதுலேயே வந்து ரொம்ப காம்பேக்டாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 10க்கு 16 ஹால் ஒன்றுங்க. 10க்கு 16 பெட்ரூம் ஒன்று. 10க்கு 16 கார் பார்க்கிங்கோட 10க்கு 10 கிட்ஸ் பெட்ரூமோட இந்த வீடு வந்து சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பட்ஜெட் டீல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் தெரிய வருங்க. ஸோ போர்வெல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட ஜலமுறையில் அமைச்சிருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து
ஸ்டெப்ஸுக்கு வந்து நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயில் வந்து எஸ்எஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் டெரேஸில் வந்து டெரேஸ் ஏரியா கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி நீட்டாக 2x2 லைன் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து பெட்டுக்கு வந்து அதாவது ஓவர் ஹெட் டேங்க் வந்து பெட் கட்டி கொடுத்துருக்காங்க. அது போக வந்து வாஷிங் ஸ்டோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக பில்லர் எல்லாத்துக்குமே வந்து டம்மி காங்கிரீட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேரப்பட் வால் பார்த்திங்க அப்படின்னா 3 ஃபீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டை சுற்றியுமே பாருங்கள் 360 டிகிரி கம்ப்ளீட்டாக வந்து வீடுங்க ஆயிடுச்சிங்க. பக்கத்துலேயே வந்து நிறைய வீடுங்க வந்து குடியிருக்கிறாங்க. அத்திக்கடவு லைன்லேருந்து எல்லாமே இந்த ஏரியாக்குள்ளே வந்துருச்சுங்க. நீங்கள் வீடு பர்ச்சேஸ் பண்ணி ஹவுஸ் டேக்ஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து நல்ல தண்ணி கனெக்ஷன் வந்து எடுத்துக்கலாங்க. அது போக வந்துட்டு இந்த ஏரியாவில் பக்கத்துலேயே வந்து கிராசரி ஷாப்லேருந்து எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. வீடியோலேயே பார்க்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடுங்க, துடியலூர் பக்கத்தில் மணிகரன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இமீடியட்டாக உங்களோட ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.